இந்த 9 லீகல் டாக்குமெண்ட்ஸும் சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயி ரிலேட்டடா எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. நாளைக்கு உங்களுக்கும் உங்களோட எம்ப்ளாய்க்கும் இடையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுட்டாரு, இல்ல வேலையை விட்டு போறாரு, இல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா தெஃப்ட், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்ததுனாலும் இந்த எம்ப்ளாயி மாஸ்டர் டேட்டா ஷீட் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு எம்ப்ளாயி வந்து சேர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தாங்க. இந்த டெர்மினேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எம்ப்ளாயி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அவருக்கான ப்ராப்பரா ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் அவர் ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே அனுப்பணும். நம்ம பிசினஸ் பத்தின பல ரகசிய தகவல்கள் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்டோடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இது தவிர்த்து கிளைண்டோட இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக ஒரு வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். நம்மளோட பிசினஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கிறது நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் தாங்க. அதே சமயம் பிசினஸ்ல நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரதும் அதே எம்ப்ளாயிஸ் தான். நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ் லீவ்ல ஆரம்பிச்சு டேட்டா தெஃப்ட், அதே மாதிரி சொல்லாம கொள்ளாம வேலையை விட்டு போறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எம்ப்ளாயிஸ் மூலியமா ஒரு ஆர்கனைசேஷன் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம தவிர்க்கிறதுக்கும் வந்தா பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லுமே 9 முக்கியமான லீகல் டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். என்ன அந்த 9 முக்கியமான லீகல் டாக்குமெண்ட், அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா, உங்க பிசினஸ்க்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இது அத்தனை பத்தி ஒரு டீடைல்டு PDF டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேரு லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நான் இந்த 9 முக்கியமான லீகல் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆஃபர் லெட்டர், அடுத்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கான்ட்ராக்ட், ப்ரொபேஷன் லெட்டர், இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மாஸ்டர் எம்ப்ளாயி டேட்டா ஷீட் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுங்க. இது தவிர்த்து HR பாலிசி, நான் டிஸ்க்ளோஷர் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட், ரெசிக்னேஷன் லெட்டர், டெர்மினேஷன் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இந்த 9 டாக்குமெண்ட் தான் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் கட்டாயம் மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான லீகல் டாக்குமெண்ட்ஸ். இந்த 9 லீகல் டாக்குமெண்ட்ஸும் சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயி ரிலேட்டடா எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலுமே ரொம்ப சுலபமா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ண முடியும். எங்களோட இந்த 15 வருஷ லீகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்கெங்கெல்லாம் இந்த எம்ப்ளாயி சம்பந்தமா பிரச்சனைகள் வரும் அதை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த 9 டாக்குமெண்ட்டையும் ரொம்ப லீகலி ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த 9 டாக்குமெண்ட்டும் தேவைப்படுது அப்படின்னா ஒரு பேக்கேஜாவே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப் அனுப்பலாம். உங்களுக்கு இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வழங்கப்படும். சரிங்க, ஒவ்வொரு டாக்குமெண்ட் பத்தியும் டீடைல்டா பார்த்துடலாம். முதல் டாக்குமெண்ட் ஆஃபர் லெட்டர். இந்த ஆஃபர் லெட்டர் அப்படின்றது என்னன்னா, நீங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்றீங்க ஒரு கேண்டிடேட் ஃபிட் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்களை கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக அவங்களுக்கு இமெயில் பண்ண வேண்டிய ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த ஆஃபர் லெட்டர் அப்படின்றது. இதுல பேசிக் டீடைல்ஸ் தாங்க இருக்கும். அதாவது என்ன வேலைக்காக அவர் அப்பாயிண்ட் பண்றீங்க, அது மட்டும் இல்லாம அவருடைய சம்பளம் என்ன, இந்த மாதிரியான பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஆஃபர் லெட்டர் அனுப்புவீங்க. அந்த ஆஃபரை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ முதல் டாக்குமெண்ட் அப்படின்றது ஆஃபர் லெட்டர். அடுத்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கண்டென்ட் அத்தனையுமே ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆயிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் நீங்க ஸ்பாட்டிஃபைல ஆன் த கோல நம்மளோட கண்டென்ட் அத்தனையும் கேட்டு உங்களோட பிசினஸை அடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ண முடியும். ஸ்பாட்டிஃபைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்து ரெண்டாவது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கான்ட்ராக்ட்டுங்க. நம்ம முன்னாடி பார்த்திருந்த ஆஃபர் லெட்டர் அப்படின்றது ஒரு என்ட்ரி லெவல் டாக்குமெண்ட் தான், ஒரு பிரிலிமினரி டாக்குமெண்ட். அதுவே எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் அப்படின்றது தான் ஒரு லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்டுங்க. உங்களுக்கும் உங்களோட எம்ப்ளாய்க்கும் இடையில ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றதே இந்த அக்ரிமெண்ட் தான். இதுல எம்ப்ளாய்மெண்ட் பத்தின அத்தனை டீடைல்ஸும் கொடுத்துருப்பீங்க. என்ன வேலை, சம்பளம் எவ்வளோ, அதே மாதிரி உங்களோட ஆர்கனைசேஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி அத்தனை தகவல்களும் இந்த டாக்குமெண்ட்ல தான் நீங்க கொடுத்துருப்பீங்க. நாளைக்கு உங்களுக்கும் உங்களோட எம்ப்ளாய்க்கும் இடையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுட்டாரு, இல்ல வேலையை விட்டு போறாரு, இல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா தெஃப்ட், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்ததுனாலும் இந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் அப்படின்றது தான் ப்ரூஃபா நிற்குங்க. அடுத்து மூணாவது டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் லெட்டர். சில ஆர்கனைசேஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயிஸை வந்து டெம்பரவரியா ஹையர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு போட்டு ஒரு மாசம் 2 மாசம் அப்படின்ற மாதிரி அவங்களை வந்து ஒரு ப்ரொபேஷன்ல வைப்பாங்க. ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு
இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்கள பெர்மனண்ட்டாக மாற்றுவாங்க. ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸில் இந்த ப்ரொபேஷன் லெட்டர் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இன்னும் முழு நேர எம்ப்ளாயியாக மாறல, ஒரு ப்ரொபேஷன் பீரியடில் ஒரு டெம்பரவரி ஸ்டாஃபாக இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அவங்களுடைய ப்ரொபேஷன் பீரியட் எவ்வளோ, ப்ரொபேஷன்லேருந்து அவங்க பெர்மனெண்ட் ஆகணும்னா என்னெல்லாம் கிரைட்டீரியாஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும், இப்போ ப்ரொபேஷன்லேருந்து பெர்மனெண்ட்டாக மாறதுக்கான சான்சஸ் என்னென்னலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ப்ரொபேஷன் லெட்டர் அப்படின்றது நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஒரு டெம்பரவரி ஸ்டாஃபாக இருந்தால் இந்த ப்ரொபேஷன் லெட்டர் கட்டாயம் தேவை. அடுத்து நாலாவது நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி மாஸ்டர் டேட்டா ஷீட்டுங்க. இந்த எம்ப்ளாயி மாஸ்டர் டேட்டா ஷீட் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு எம்ப்ளாயி வந்து சேர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவரோட பேர், அட்ரஸ், லோக்கலில் யாராவது ரெஃபரன்ஸ் இருக்காங்களா, அதே மாதிரி அவருடைய சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் முடிச்சு அவர் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கான ரிப்போர்ட் இது அத்தனையுமே கம்பைல் பண்ணி ஒரு மாஸ்டர் எம்ப்ளாயி டேட்டா ஷீட்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நீங்கள் நிறைய தகவல்கள் அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த 4 டாக்குமெண்ட்டுமே ஒருத்தர் வேலையில் சேரும் போது நம்ம கொடுக்க வேண்டிய மெயின்டைன் பண்ண வேண்டிய ரெக்கார்ட்ஸ். இதுக்கு அடுத்து இப்போ வேலையில் சேர்ந்துட்டாரு, இதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்க வேண்டிய 2 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நான் டிஸ்க்ளோஷர் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட். நம்ம பிஸ்னஸ் பற்றின பல ரகசிய தகவல்கள் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்டோடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இது தவிர்த்து கிளைண்டோட இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி பல ரகசிய தகவல்கள் நம்ம ஆஃபீஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக ஒரு ரகசிய காப்பு பிரமாணம், அதாவது நான் டிஸ்க்ளோஷர் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்றத ஆர்கனைசேஷனுக்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் இடையில போடணும். இது மூலிமா தான் உங்களுடைய டேட்டாவும் உங்களுடைய சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கும். அடுத்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஆர்கனைசேஷனில் நீங்கள் சந்திச்ச ஏதாவது ஒரு எம்ப்ளாயி இஷ்யூ பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன். அடுத்து 6வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் தான் ஹெச்ஆர் பாலிசி. இந்த ஹெச்ஆர் பாலிசி அப்படின்றது தான் எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட ஸ்டாஃப்ஸை மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பைபிள்ங்க. இது உங்கள் ஆர்கனைசேஷன் பற்றின என்டையர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது ஆர்கனைசேஷனில் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஆஃபீஸோட டைமிங் என்ன, சேலரி எப்படியெல்லாம் அப்ரைசல் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்தால் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் பிஹேவியர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஹெச்ஆர் பாலிசியில் சொல்லியிருப்போங்க. இது ஒரு பப்ளிக் ரெக்கார்ட், அதாவது ஹெச்ஆர் வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் தான் இந்த ஹெச்ஆர் பாலிசி. சரிங்க, அடுத்த லெவல் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணலாங்க. முதல்ல ஆர்கனைசேஷனில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, அடுத்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ கடைசியாக ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே போகிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டெர்மினேஷன் லெட்டர். இது ஒரு காரணத்துக்காக ஒரு எம்ப்ளாயியை நம்ம வேலை நீக்கம் செய்யணும் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு லெட்டர் தான் டெர்மினேஷன் லெட்டர் அப்படின்றதுங்க. இந்த டெர்மினேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எம்ப்ளாயியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அவருக்கான ப்ராப்பராக ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் அவர் ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே அனுப்பணும். ஏதோ ஒரு பிரச்சனை, அவருக்கு இதுதான்ப்பா பிரச்சனை, இதுக்கு உங்களோட விளக்கம் என்ன அப்படின்றத கேட்டு அவர் அதுக்கான விளக்கம் கொடுத்ததுக்கப்புறமா அவரை வேலை நீக்கம் நம்ம செய்யலாம். ஸோ அப்படி ஒருத்தர் வேலையை விட்டு அனுப்பும் போது நம்ம இஷ்யூ பண்ணக்கூடிய டெர்மினேஷன் லெட்டர் அப்படின்றது ப்ராப்பராக லீகலாக இருக்கணுங்க. இதில் முக்கியமாக நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் டெர்மினேஷன், அதாவது என்ன காரணத்துக்காக வேலையை விட்டு அனுப்புகிறோம், 2வது செட்டில்மெண்ட் டியூஸ் ஏதாவது இருக்கா, 3வது எப்போ அவர் கடைசி நாள் வேலையில் இருப்பார், கடைசியாக ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது ஆஃபீஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்தால் அது என்னென்ன அந்த லிஸ்ட்டை கொடுத்து அதை ரிட்டர்ன் வாங்கணும். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து 8வது டாக்குமெண்ட் அப்படின்றது ரெசிக்னேஷன் லெட்டர். சில சமயங்களில் எம்ப்ளாயி நம்ம வேலையை விட்டு அனுப்ப மாட்டோம், அவங்க ஹெச்ஆர் கிட்ட வந்து நான் அடுத்த மாசத்துல இருந்து நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஹெச்ஆர் கிட்ட ஒரு எம்ப்ளாயி வந்து நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்து இந்த ஃபார்மேட்டின் படி ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ரெசிக்னேஷன் லெட்டருமே நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ல ஒன்று. அடுத்து 9வது கடைசி டாக்குமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டருங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்த 2 வழிகளில் ஏதோ ஒரு வழியில் ஒரு எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே போறாரு அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ல என்னென்னலாம் தகவல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோட பேர், அவருடைய அட்ரஸ், இது தவிர்த்து அவர் நம்மளோட ஆர்கனைசேஷனில் என்ன டெசிக்னேஷனில் இருந்தார், அவருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இது அத்தனையுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோங்க. ஸோ நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய கடைசி 9வது டாக்குமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர். ஸோ நான் இப்போ சொன்ன 9 டாக்குமெண்ட்டுமே ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் முக்கியமாக மெயின்டைன் பண்ண வேண்டிய லீகல் டாக்குமெண்ட்ஸ். இது தவிர்த்து நம்ம ஒரு எம்ப்ளாய்க்கும் இடையில நிறைய கம்ப்ளைன்சஸ் இருக்குங்க, இஎஸ்ஐ பிஎஃப் மாதிரியான கம்ப்ளைன்சஸ். ஸோ அதெல்லாம் என்னென்னலாம் லீகல் கம்ப்ளைன்சஸ் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட்.